அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகனுக்கு செய்த உபதேசம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அது நமக்கான உபதேசம் கூட தான். அதை நம்ம ஒவ்வொருவருமே எடுத்துக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை நோக்கி, நான் உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன், ஆனால் சுருக்கமாக செய்கிறேன், ரொம்பலாம் நிறையா செய்யாமல் கொஞ்சமாக சொல்கிறேன், அப்போ தான் உனக்கு மறக்காமல் இருக்க அது சுலபமாக இருக்கும். அதனால் நான் சுருக்கமாக ஒரு உபதேசம் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்களுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, 2 விஷயத்தை நீ செய்யணும், 2 விஷயத்துலேருந்து நீ நீங்கி இருக்கணும். அதாவது 2 விஷயத்தை செய்யணும், 2 விஷயத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, நான் உன்னை 2 விஷயம் செய்ய சொல்கிறேன்ல, நீ அந்த 2 விஷயம் செய்கிறதன் மூலியமாக நீ அல்லாஹ் கிட்ட அதிகமான நெருக்கத்தை பெறுவ. அல்லாஹுடைய சமூகத்தினரில் நீ அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவனாக மாற முடியும். அந்த 2ல் அதாவது செய்யக்கூடிய அந்த 2 விஷயம் இருக்குல்ல, அதில் இப்போ முதல்ல சொல்கிறாங்க. முதல்ல என்ன விஷயம்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற கலிமா. அந்த கலிமாவை நீ அதிகமாக ஓதக்கூடியவனாக இரு. ஏன்னா வானமும் பூமியும் சேர்ந்து ஒரு வளையமாக இருக்குது. அது வளையத்தின் மேலே இந்த கலிமாவை வச்சா அந்த வளையமே முறிஞ்சு போகிற அளவுக்கு இந்த கலிமா மீசான் தராசு தட்டில் அதிக எடையுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி இந்த கலிமாவை மீசானுடைய ஒரு தராசுலையும் ஒரு தராசுடைய தட்டுலையும் மற்றொரு தராசுடைய தட்டில் வானத்தையும் பூமியும் வச்சாலும் இந்த கலிமா தான் அதிக கனமுடையதாக இருக்கும். எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாவை நீ ஓதிக்கொள் அப்படின்னு முதலாவது சொல்கிறாங்க. இரண்டாவது, அதாவது செய்யக்கூடிய 2 விஷயங்களில் இப்போ 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்ற தஸ்பீகை நீ ஓதிக்கொள்ளு. ஏன்னா எல்லா படைப்பினங்களுமே இந்த வார்த்தையை தான் தஸ்பீக் செய்துங்க. அதனால தான் எல்லா படைப்பினங்களுக்குமே உணவளிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, பூமியில் உள்ள எல்லா பொருளுமே அல்லாஹ்வை தஸ்பீக் செய்து, ஆனால் நம்மளால் தான் அதை கேட்க முடியாது. அதனால் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி இந்த வார்த்தையை நீ அதிகமாக ஓதிக்கொள்ளுன்னு இந்த 2 உபதேசத்தையும் செய்யின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து செய்யக்கூடாத 2 விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். முதலாவது இணை. நீ எந்த ஒரு பொருளையுமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம் பெருமை அடித்தல். நீ தற்பெருமை எப்போவுமே அடிக்காத. செய்யக்கூடாத 2 விஷயம் இதான். நீ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பொருளையும் இணை வச்சிடாத. பெருமை அடிக்கிற விஷயத்த நீ என்றைக்குமே கையில் எடுத்துடாத. இதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த ஒரு சுருக்கமான உபதேசம். 2 விஷயம் செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி இந்த தஸ்பீகை சொல்லியிருக்காங்க. செய்யக்கூடாத 2 விஷயம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அதே மாதிரி பெருமை அடிக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த உபதேசத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவங்களாக இருப்போம். வல்ல ரஹ்மான் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து ஸ்வர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.